வைகை ஆற்றில் இறங்குவதற்காக மதுரை வந்த கள்ளழகர் மீண்டும் அழகர் மலைக்கு திரும்புகிறார். அதற்கு முன்பாக தல்லாக்குளம் கருப்பண்ணசுவாமி கோயிலில் பூப்பல்லக்கில் அவர் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்போம். மாரிச்சாமி வணக்கம். இந்த நிகழ்விற்கான பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது மாரிச்சாமி? மேலும் கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது மதுரையில். மதுரையே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மதுரையே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்று கள்ளழகருக்கு பூப்பல்லக்கு அலங்காரம். பூப்பல்லக்கு அலங்காரம், அதாவது மதுரை தல்லாகுளம் கருப்பண்ணசுவாமி கோவில் எதிரே உள்ள சேதுபதி ராஜா மண்டபப்படியில் பூப்பல்லக்கு அலங்காரமாகி கொண்டிருக்கிறது. அந்த பூப்பல்லக்கு அலங்காரத்தில் கள்ளழகர் பக்தர்களுக்கு எழுந்தருளி காட்சி தருவார். இந்த நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் கள்ளழகர் காட்சி தரும் பொழுது, அதாவது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக அந்த பெருந்திருவிழா, அந்த சித்திரை திருவிழாவிற்காக கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு வருகை தருவார். அப்பொழுது அங்கு பக்தர்கள் அவரை வரவேற்க மதுரையின் எல்லை பகுதியான 3 மாவடி பகுதியிலிருந்து அவரை எதிர் சேவை செய்து வரவேற்று சரியாக தல்லாகுளம் பகுதியில் உள்ள அந்த பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் என்று சொல்வார்கள், அந்த தல்லாகுளம் பெருமாள் கோவில், அந்த கோவிலிலே அன்று இரவு அவர் 1000 பொன் சப்பரத்தில், அதாவது தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அங்கிருந்து கருப்பண்ணசாமி கோவில் அருகே வந்து 1000 பொன் சப்பரத்தில் ஏறி அதிலிருந்து சரியாக கோரிப்பாளையம் வழியாக தேவர் சிலை ஆழ்வார்புரத்தை கடந்து வைகை ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார். லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த அதாவது கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் திருவிழாவில் பங்கேற்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக அவர் வைகை வடகரை பகுதியில் உள்ள ராமராயர் மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த ராமராயர் மண்டபப்படியில் அவருக்கு தீர்த்தவாரி செய்யப்பட்டு, அதாவது அவர் கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு பக்தர்கள் அவர்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றி பக்தர்கள் கள்ளழகரை குளிர வைத்து அன்று அங்கிருந்து அண்ணா நகர் வழியாக வண்டியூர் செல்வார். வண்டியூர் திருவிழா என்று சொல்வார்கள். அந்த வண்டியூர் செல்வார். வண்டியூரில் வீரராகவ பெருமாள் கோவில் இருக்கிறது. அந்த வீரராகவ பெருமாள் கோவில் தங்கிவிட்டு வண்டியூரில் அன்று காலை, அடுத்த நாள் காலை கிளம்பி வண்டியூர் தேனூர் மண்டபத்திற்கு வந்து அங்கு முனிவருக்கு, அதாவது மண்டுக மகா முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கும் நிகழ்வு, மண்டுக மாமுனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கும் நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு அன்றிரவு மீண்டும் அண்ணா நகர் வழியாக RR மண்டபம், அந்த ராமராயர் மண்டபத்தை அடைந்து அங்கு தச அவதாரம் 10 அவதாரங்களை மேற்கொள்வார். தச அவதாரம், கள்ளழகர் தச அவதாரம் மேற்கொண்டு அங்கிருந்து அடுத்த நாள் முழுவதும் அங்கிருந்து விட்டு, அடுத்த நாள் பகல் முழுவதும் அங்கிருந்து விட்டு அன்று மாலை கிளம்பி வைகை ஆற்றுக்கு மீண்டும் சென்று அவர் எந்த பாதையில் வைகை ஆற்றில் இறங்கினாரோ அந்த பாதையில் மீண்டும் சென்று தடம் பார்த்தல் என்றும் நிகழ்ச்சி, தடம் பார்த்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஆழ்வார்புரம், தேவர் சிலை, கோரிப்பாளையம் வழியாக தமுக்க மைதானம் அருகில் உள்ள அந்த கருப்பண்ணசாமி கோவில் எதிரே உள்ள ராஜா சேதுபதி மண்டபத்தில் இப்போது பூப்பல்லக்கு அலங்காரமாகி கொண்டிருக்கிறது. இந்த பூப்பல்லக்கு, இதன் மகிமை என்ன என்று பார்த்தோமானால், மதுரைக்கு வரும் கள்ளழகர் மீண்டும் மதுரையிலிருந்து செல்கிறார். இந்த நள்ளிரவு வேளையிலும் எவ்வளவு கூட்டம் பாருங்கள், எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு என்று பாருங்கள். இந்த கூட்டம் இன்று இரவு 10 மணியிலிருந்தே இந்த பகுதியில் இருக்கும். இன்று இரவு 8 மணி 9 மணியிலிருந்து இந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்படும். அதற்கு பிறகு இந்த பகுதி முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். அதாவது இந்த ஒரு 15 நாட்கள் மதுரை முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். விழா கோலம் பூண்ட மாநகரமாக மதுரை மாறி இருக்கும். எங்கு பார்த்தாலும் ஒளி அமைப்புகள், அந்த ஆங்காங்கு சீரியல் செட்டுகள், மின் விளக்கு அலங்காரங்கள், அந்தந்த இடங்களில் அன்னதானங்கள், இந்த இடங்களில் சுவாமிக்கு ஆங்காங்கு பூஜைகள் என்று ஆங்காங்கு முழுவதும் மதுரை முழுவதுமே விழாக்கோலம் பூண்டிருக்கும். இந்த விழாக்கோலத்தில் இந்த பகுதியில் இன்று பூப்பல்லக்கில் அலங்காரமாகி வெளியே வருவார் கள்ளழகர். அந்த பூப்பல்லக்கை இந்த பகுதியில் முழுவதும் பூப்பல்லக்கில், அதாவது டன் கணக்கிலான பல்லக்கில் அலங்காரம் செய்யப்பட்டு கள்ளழகர் வெளியே வருவார். அந்த பூ முழுவதும் இதிலிருந்து சிறிது ஒரு 100 அடி தூரத்திற்கு கூட செல்ல முடியாது அந்த பல்லக்கு. அவ்வளவு தூரம் பக்தர்கள் அந்த பல்லக்கை இழுத்து ஆட்டி அந்த பூவை எல்லாம் அவர்களுடைய
பக்தி சிரத்தைக்கு அவர்களுடைய இங்கு இருந்து காத்து கிடந்ததற்கு அவர் தரும் பிரசாதமாக, கள்ளழகர் தரும் பிரசாதமாக எடுத்து சென்று வீட்டில் வைத்து வழிபடுவார்கள். அதற்காக அந்த பூ முழுவதும் காலியாகிவிடும். அந்த அளவிற்கு அந்த பல்லக்கை ஆட்டி ஆட்டி பக்தர்கள் அவரை ஆடி ஆடி அசைந்து கொண்டு செல்வார்கள். இதிலிருந்து தல்லாகுளத்தை கடந்து இன்று மதுரை மாநகர் முழுவதும் சுற்றி வருவார். இந்த பகுதியில் தல்லாகுளம், புதூர், 3 மாவடி, அந்த சர்வேயர் காலனி, டிஆர்ஓ காலனி, ரேஸ்கோஸ் காலனி, அது போக மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லம், அது போக மாநகர காவல்துறை ஆணையாளர் இல்லம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், அவருடைய இல்லம் என்று எல்லா அரசு அலுவலகங்களுமே தல்லாகுளம், கோரிப்பாளையம் இதை அடுத்த பகுதிகளில் தான் இருக்கிறது. அந்த இடங்களுக்கு முழுவதும் சென்று விட்டு அப்படியே புதூரிலிருந்து 3 மாவடி, கடச்சனேந்தல், கல்லந்திரி வழியாக நாளை, அதாவது நாளை இரவு கல்லந்திரியில் சேவல் சண்டை என்று சொல்லக்கூடிய அந்த சேவல் சண்டை, கரக ஆட்டம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அடுத்த நாள் காலை அழகர் மலைக்கு செல்கிறார். அந்த அழகர் மலைக்கு செல்லும் கள்ளழகரை வழி அனுப்பும் விழாதான் இந்த பூப்பல்லக்கு என்பது. இந்த பூப்பல்லக்கில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், பல்லாயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று கள்ளழகரை வரவேற்கும் விதமாக கள்ளழகரை வரவேற்று இந்த பூப்பல்லக்கை பார்த்துவிட்டு அவரை அழகர் மலைக்கு அனுப்புவதற்காக காத்து கிடக்கிறார்கள். கள்ளழகரை தரிசிக்க அந்த தல்லாகுளம் கருப்பண்ண சுவாமி கோவில் முன்பாக இவ்வளவு பக்தர்களும் காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பூப்பல்லக்கு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. பூப்பல்லக்கு ஜோடனை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த பக்தர்கள் இன்று இரவு முழுதுமே காத்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பூப்பல்லக்கானது வெளியே வர இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.